ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா கோத்தகிரி இன்னும் ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மோர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அந்த வியூ பார்த்துருப்பீங்க. நானும் கோத்தகிரி வந்துருச்சோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மேப்பில் நான் பார்த்துட்டேன். அதை வச்சு நான் சொல்கிறேன். பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்குது. பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம சாக்லேட் வாங்கணும்னு தோணுச்சுன்னா சப்போஸ் இந்த வழியில் வந்தோம்னா இங்கே வாங்கிக்குவோம். ஏன்னா நான் அப்படி தான் கடையெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கிறேன். அப்புறம் அங்கே பாருங்க, கோத்தகிரி ரீச் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சூப்பரு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா சாப்பிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணுறேன், சாப்பிட்டது என்னென்னு செக் பண்ணணும். ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குது, அதுவும் இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிடாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் ஒரு யோசனையாக இருக்குது. என்ன ஹோட்டல் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா அன்னலட்சுமியே கிடச்சிருச்சு. சரி, ஒரு சில்லி புரோட்டா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கோத்தகிரியில் அன்னலட்சுமி கொஞ்சம் அண்டர் கிரவுண்டு கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கிளம்பியாச்சு. இதான் பார்த்திங்கன்னா ஹோட்டல் அன்னலட்சுமி. பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் கீழே இருக்குது. பாருங்க எவ்வளோ மேடுன்னு. அந்த மேடில் கொஞ்சம் வண்டி திணறல, பட் ஆனால் சொல்கிறேன் கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. சரி, வெஜ்ஜே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி தான். வெஜ்ஜுலேயும் கொஞ்சம் வெரைட்டியாக வேணும்லைங்க. அதனால் ரைஸ் இருந்துச்சு. எல்லாம் மாலை போடுற சீசன்னால் நிறையா ஐயப்பசாமி பக்தர்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் ஊர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குங்க. இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா பாருங்கள், நான் காட்டுறேன். வரும்போது செக் பண்ணேன், நான் வீடியோ எடுத்தேன். சரி, நம்ம ஒட்டுக்கா போகும்போதே காட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டலங்க. பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இங்கே பாருங்க, ரைட்டில் லெஃப்டில் சாக்லேட் கடை. இது நான் பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது அப்படின்னு பார்த்தா நான் கவர்மெண்ட் டாஸ்மாக். அது வாங்க எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு. நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஷோ சாமி, அது பார்த்திங்களா? ரொம்ப உங்களுக்கு கரைச்சலே இல்லை. அவ்வளோ ஸ்மூத்தாக நீட்டாக இருக்குது. 2 சைடுமே வண்டி பார்க்கிங் பண்ணியிருக்கு. இதில் பஸ்ஸு எல்லாம் போயிட்டு வந்துருக்கு. அந்த ஜனத்தொகைக்கு அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அங்கேயும் பண்ணணும். சிம்பிள், இதை பார்த்தே அழகாக நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் நேராக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடநாடு எஸ்டேட் தான் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. பாருங்க, பார்த்திங்களா? ஏதோ சின்ன சின்ன குப்பை கிடக்கும், பட் ஆனால் காமனாக பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதை வந்து நீங்கள் குத்தம் சொல்லவே முடியாது. பாருங்கள், இந்த இது மழை பெய்ந்து அந்த சேர் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது, நேச்சர். நம்ம ஹியூமன் மேட் பை குப்பை வந்து இல்லாமல் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஊர். கோடநாடு எஸ்டேட். ஓகே, லெஃப்ட் எடுக்கணும். சாப்பிட்டு முடித்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்குங்களா. சரி பார்ப்போம், நம்ம கோடநாடு எஸ்டேட் வியூ பாயிண்டில் போய் ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து குவான்டிட்டி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நான் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் மட்டும் முக்கி திணறி சாப்பிட்டேன். ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரே யோசனை இருக்குது. காமெடி ஆட் பண்ணலாமான்னு தோணுது. சரி, நம்ம ஊரை பற்றியும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லியும் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி ஒரு ரா ஃபுட்டேஜாக கிடைக்காது நீங்கள் காமெடி ஆட் பண்ணிங்கன்னா. பாருங்கள், வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது ரைட் சைடில். அதுவும் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி டைம் கிடச்சா தான் உண்டுங்க, இல்லைனா அவங்களால ஓவர்டேக்கே பண்ண முடியாது. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இதை பற்றி பேசலான்னு தான் ஒரு யோசனை. ஏன்னா காமெடியெலாம் மைண்டில் இருக்குது, டக்குன்னு வர மாட்டேங்குது. சரி, என்ன காமெடி ஆட் பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் வியூவை பார்த்துட்டு பாருங்க, சூப்பர். லாரிக்காரர் என்ன டக்குன்னு ரைட்டு. நானும் ரைட்டில் இது நிப்பாட்ட போகிறாரோ அப்படின்னு யோசித்தேன். வியூ அருமையாக உள்ளது. இதே ஆனால் நிறைய க்ளவுட்ஸு, மேகமூட்டம், மிஸ்டெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, செம்மையாக இருக்கும். என்ன நம்ம இறங்குறோமோ, எனக்கு இப்படி வந்த மாதிரி ஞாபகமே இல்லைங்க. லைட்டாக
ஒரு கொஞ்சம் தான் அந்த அவ்வளோதான் இறங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படி சொல்கிறதுன்னா, கொடநாடு எஸ்டேட் வந்திருக்கேன், மைண்டில் இருக்குது. பட்டு இருந்தாலும் அப்போ வந்ததெல்லாம் அந்த சில அந்த சீசனுக்கு மாறி வந்திருக்கும் தெரியுங்களா, அதனால் ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. எப்படி பஸ்ஸெல்லாம் டயத்துக்கு தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பஸ்ஸு கிடைக்காது. அதனால் நம்ம ஹில் ஸ்டேஷனை பொறுத்தவரை நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா பஸ்ஸெல்லாம் சில பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகும், என்ன வேணாலும் ஆகலாம். பட்டு ஆனால் சொல்கிறேன், என்னங்க மறுபடியும் கீழே இறங்குது. சரி, காட்டின இடத்தையே எத்தனை டைம் காட்டுறதுங்க, அதான் சரி ரொம்ப அப்படியே கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் ட்ரீஸ்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துல ரைட் சைடு ஓப்பன் தான், இந்த சைடு ஓப்பன் தான். பட் ஆனால் மரம் இருக்குது, அந்த நிழல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன கிராமம்லாம் கேமராவில் தெரியல, ஆனால் கண்ணில் பார்க்கும்போது அப்படியே அற்புதமாக இருக்குது. பாருங்கள், ஸ்பீடு பிரேக்கர்னு சொல்லி இப்படி தான் பெரிய நம்ம ஏரியாக்குள்ளலாம் சின்னதாக பாலம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பெருசாக போட்டிருக்காங்க. வண்டி ஸ்பீடாக வந்தால் கண்டிப்பாக ஃப்ளையிங் தான். டக்குன்னு அந்த காரை பார்த்தோன்னே ஜெர்க் ஆகிட்டேன். ஏன்னா ரைட்டில் பார்த்துட்டு இருந்தாங்களா, ஐயோ என்ன மரம் விட்டுருக்காங்க. புஷ்பா நிற்கிறாரு, புஷ்பா. இன்னொரு பஸ்ஸு போகுது, பரவாயில்ல. கோடநாடு எஸ்டேட்டுக்கு நிறைய பஸ் இருக்கும் போலங்களே. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சப்போஸ் பஸ்ஸில் வரவங்களும் இருப்பாங்க, வெஹிக்கிள் ஓட்டுவாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே அவங்க பயப்படுவாங்க. எப்போயுமே பயப்படாமல் நம்ம நார்மலாக ஓட்டணும், அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னொருத்தரை நம்பி நம்ம பஸ்ஸில் போகிற அளவுக்கு நமக்கு சொல்கிறேன் பாருங்க, ஊர் ஏரியா பேர்லாம் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் ஓட்டுறும் போதே பயப்படாமல் நம்ம போகிறோம்னா, நம்மளை நம்பி நம்ம ஓட்டிகிட்டு போகக்கூடாதா என்ன? அந்தளவுக்கு பழகிக்கணும் எப்போயுமே எல்லாருமே. பாருங்க, சின்ன ஊர் வந்துச்சு. இந்த ஊர் ஞாபகம் இருக்குது. ஆமாங்க, லெஃப்டில் எப்போயுமே லெஃப்டில் இந்த மாதிரி வியூ இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா மைண்டில் இருக்குது இந்த ஊர். லெஃப்டில் பாருங்கள், கோயில் சூப்பராக இருக்குது. எல்லாமே புதுசாக பெயிண்ட் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. நான் பார்த்த முக்கால்வாசி கோயில் அப்படி தான் இருந்தது, சில கோயில் என் கண்ணில் மாட்டல. அங்கே பாருங்கள் வியூ, அந்த மலையை தாண்டி தான் நம்ம போகிறோம். வேறு என்ன நான் சொல்கிறது இப்போ உங்கள்கிட்ட, வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கிளைமேட் ஆனால் சில்னஸ் இருக்குங்க. இப்போ எப்படி எனக்கு தெரிஞ்சு வெயில் சுல்லுன்னு அடிக்குதுங்களா, பட் இருந்தாலுமே சில்னஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. நான் க்ளவுஸ் போட்டுமே எனக்கு ஃபீல் ஆகுது. க்ளவுஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு கேமரா இது திடீர்னு ரெக்கார்ட் ஆகலைன்னு போச்சு. பாருங்க, ரைட்டில் பள்ளத்தாக்கு செம்மையாக இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வியூவில் நின்று டீ சாப்பிட்டா எப்படி இருக்குங்க. நான் அதுக்காகவே வெயிட் பண்ணி கோடநாடு எஸ்டேட்டில் போய் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. வியூ மிஸ்ட்டு வருதா இல்லை மேகமூட்டமாக, எனக்கு தெரிஞ்சு சுல்லுன்னு அடிக்குது வெயில். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு துளி கூட உங்களுக்கு அந்த ஹீட் தெரியல பாருங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த மரத்துக்குள்ளே போகும்போது தான் லைட்டாக சில்னஸ் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கும் போது அப்படியே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப டீப்பாலாம் தெரில எனக்கு. செம ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஊட்டி டிசம்பர் மாதம் வந்திருக்கேனான்னு எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. மழை காலத்தில் வந்திருக்கேன் கொஞ்சம். அப்போ பைக்காரா போயிருக்கோம். நம்ம பைக்காரா போகலான்னு தான் பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு, அதனால் போக முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. ஆஹா, அருமை அருமை அருமை. டக்குன்னு அப்படியே கோடநாடு நோக்கி வந்துருந்தேன். இப்படி தான் போகணும், இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள் அப்படியே அந்த ஊரை பார்த்தோன்னே ஏதோ மரம் வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், மரம் வெட்டுற சவுண்டு கேட்குது. பாருங்க, வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. மணி பார்த்திங்கன்னா 3:30 ஆச்சு. கரெக்டாக இருக்கும் கோடநாடு போயிட்டு இன்னொரு முடிஞ்சால் ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சால் போகிறேன், அப்படி இல்லாட்டி நேராக வீட்டுக்கு தான். பாருங்க, செம்மையாக இருக்குது இடமே. ஓகேங்க, இந்த அருமையான வியூவிலேருந்து கிளம்புறோம். அப்படியே எங்கே எடுக்கலாம், எதுனா என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு சரி கட் பண்ணி எடுப்போம்
அப்படின்னு வந்துட்டுருக்கும்போது டக்குன்னு இந்த வியூ வந்துட்டு நிப்பாட்றா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அது பார்த்திங்கன்னா ஃபோனோட கேமரா கிளாரிட்டி. இது வந்து ஆக்ஷன் கேமரா, ஹெல்மெட் கேம். அவ்வளோதான் கிளாரிட்டி வருது பாருங்கள். அப்படியே இப்படி தான் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன இடையில ஒரு ஹாஸ்பிட்டல் சம்திங் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வியூவிலேருந்து எடுத்தப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது கண்ணில் பார்க்கும்போது. அதுவும் அந்த வெயில் அடிக்குதுங்களா, அந்த ஷேடு செம்மையாக இருக்குது. இந்த கேமராவில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோனில் நிப்பாட்டி காட்டுறேன். அந்த ஃபோனில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்குன்னு. அந்த மாதிரி. வா அங்கே பாருங்கள், இது வந்து குச்சிப்புடி கத்தக்களி எல்லாம். இருங்க நான் ஆட் பண்ணுறேன். கூறுகட்ட மொழியை மறந்துடாத, கூறுகட்ட மொழியை மறந்துடாத, கூறுகட்ட மொழியை மறந்துடாத, கூறுகட்ட மொழியை மறந்துடாத, கூறுகட்ட மொழியை மறந்துடாத. யாரு திரியுதடி குச்சிப்புடி கதகளிகள்லாம் நடகிலே புது புது பாடம் படிக்குவேன். எப்படிங்க, செமையாக இருந்துச்சுங்களா? நானே எதிர்பார்க்கல. சரி மறந்துடக்கூடாதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இதுதான் ஃபஸ்ட்டாக எடிட் பண்ணி வச்சேன். அப்புறம் அந்த தென்னாலிராமன் காமெடி ஊர்கட்ட மூலையை மறந்துடாத அப்படின்னு சொல்லி. என்னங்க இது ஒரு ஊர் பேர் போர்டு கவனிக்கலை நான். எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகுது, லெஃப்டாக ரைட்டானு. லெஃப்ட்டு ஊருக்குள்ளே போகுது, ரைட்டு தான் இருக்கும். அப்படியே வியூ நார்மலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் இங்கே வால்பாறையில் சுற்றிருக்கேன். ஊட்டியும் சுற்றிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும். அவ்வளோ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்காது, அப்படியே நார்மலாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐயோ கிளார் அடிக்குதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரோஸ் க்ரீன் செமையாக இருக்குது. அந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப் வேறு, மரங்கள்லாம் அப்படியே தேயிலை தோட்டங்களா. இந்த பக்கம் மரங்கள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குங்களா, அதனால் பெருசாக தெரில. ஆனால் வியூ அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வெயில் அடிக்குதுங்க, பட் ஆனால் அந்த சில்லுன்னு இருக்குது கையெல்லாம். ஆனால் வெயில் பார்த்திங்களா, வெயில் எப்படி அடிக்குதுன்னு. வெயில் அடிச்சுமே இன்னும் வந்து இது பார்த்திங்கன்னா சில்னஸ் அப்படியே இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. நான் மழை வரும்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா நல்ல வேலை, நமக்காக கிளியர் ஸ்கையாக இருக்குது. இருங்க நான் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். வண்டி இங்கே பாருங்கள், அங்கே பச்சை பசேன்னு இருக்கா, இங்கே ரோஸ் வித் க்ரீனு. அப்படியே செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நேச்சரோட தரிசனம். அப்படியே அட்டகாசமாக இருக்குது. இந்த கார்னர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த இது மற்ற எங்கேயுமே காணோம். ஜஸ்ட்டு இது அழகுக்காக பாருங்கள். இந்த கார்னர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. மேபி அது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம், நான் உங்களுக்கு காட்டுறேன். கேமரா பேட்ரி மாற்றணுங்களா, அதனால தான். ஓகே, இங்கே யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது. இல்லை, ஏதோ இது கட்டி ஆள் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் அப்படியே அந்த வேலை காட்டுறேங்க பாருங்க. பைக் செமையாக இருக்குது. இருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே காட்டுறேன்.